இவர் பாரம் வாங்குறாருங்க. பொறுப்பு வாங்குறதுக்கு பாரு, இதை எப்படி மறுக்க முடியும்? என்னன்னு தெரியல, அவரை கேட்டதான் தெரியும். அதுக்கு ஒரு நாம எதோ சொன்னால் அதுக்கு ஒரு மறுப்பு சொல்லுவாங்க. நீங்களே பார்த்து நீங்களே போட்டுங்க, உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை போட்டுங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் மறுப்பு தெரிவிக்கிறாரு. அதாவது அனுதாபிக்கிறாரு. அவருடைய மாநாட்டுக்கெல்லாம் அவர் போவாராம் வருவாராம். அங்கே இருக்கிற முக்கிய பிரமுகர்லாம் வீட்டில் போய் பிரியாணி சாப்பிடுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. அதுக்கு 2021 எந்த கேஸுமே பதிவாகல. 20 வழக்கு இருக்கிறாள். திராவிட முன்னேற்றங்களை ஆட்சிக்கு வந்த பிறகு இவர் மேலே எந்த வழக்கும் பதிவாகல. எப்படி பதிவாகும்? இப்படி மந்திரி மேலே மந்திரிகள் அறிக்கை விடவிடத்தான் சந்தேகம் அதிகமாகுது. நாங்கள் யாரு பேரையுமே சொல்லலையே, உங்களுக்கு ஏன் இவ்வளோ பயம், எவ்வளோ அச்சம்? அந்த கலந்துக்கிட்ட நிகழ்ச்சியில் அந்த பெண்கள் கருப்பு துப்பட்டா போட்டிருக்காங்க, அதையெல்லாம் எடுத்து வச்சுட்டு உள்ளே வாங்குறாங்க. அந்த அளவுக்கு பயம் இருக்கின்றது. பாருங்க, தினத்தந்தி பேப்பரில் 2 மணி 52 நிமிடம் பேசியதாக பத்திரிகையில் வந்த செய்தி. நான் அவ்வளோ நேரம் பேசணும். நாங்களாம் முடிக்கல, அவர் தான் முடிச்சுக்கிட்டாரு. வேற வழி இல்லை, எங்கிட்ட ரெக்கார்டோடு இருக்குது. இதெல்லாமே இந்த வழக்கு முடிந்த பிறகு, தீர்ப்பு வந்த பிறகு உண்மை வெளியும். அதாவது இதே நல்லா சிந்திச்சு பாருங்க. அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாதிக்கப்படுறாங்க. அந்த பாதிக்கப்பட்ட மாணவி எஃப்ஐஆர் பதிவு பண்ணி லீக்கேஜ் ஆகிட்டு, அதை வச்சு தான் எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறோம். அந்த மாணவி முந்தைய தினம் தான் பாதிக்கிறாங்க. அடுத்த நாள் தான் புகார் கொடுக்குறாங்க. புகார் கொடுத்த உடனே சம்மந்தப்பட்டவரை அழைத்து விசாரிக்கிறாங்க. அழைச்சிட்டு ஏன் வெளியிடுற, ஏன் வெளியிடுறீங்க? வெளியே விட்ட பிறகு நியாயமாக நேர்மையாக பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்காது என்ற அடிப்படையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பெண் வழக்கறிஞர் வரலட்சுமி அவர்கள் நீதிமன்றத்தில் ரிட் மனு போட்டாங்க. அப்புறம் தான் வேக வேகமாக ஓடி போய் வழக்க போய் விசாரிக்க போகிறாங்க. அது வரைக்கும் கிடப்பில் போட்டாங்க. அதிமுக இல்லை என்றால் இந்த வழக்கம் மறைச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, ஏற்கனவே அண்ணா நகரில் ஒரு சிறுமி பாதிக்கப்பட்டாங்க. பாதிக்கப்பட்டது நீதிமன்றத்தில் ஒரு சிபி வழக்கு போடணும்னு சொன்னாங்க. அதுக்கு ஏன் மேல்முறையீடு செய்ய போகிறீங்க? அதில் எந்த கட்சி அந்த கட்சியெல்லாம் பார்க்கல. குற்றவாளினா குற்றவாளி தான். அதில் சரியாக இருக்குது அதிமுக. அம்மா இருக்கும்போது சரி, நாங்கள் இருக்கும்போது சரி, அது சரியாக தான் நான் நடவடிக்கை வைப்போம். இவர்களை போய் குற்றவாளியை காப்பாற்றிக்கிற அரசு அதிமுக அரசு அல்ல. ஏங்க ஏதாவது நிறைய பத்திரிக்கைலாம் காட்டிக்கிறதா பாருங்க. புகைப்படத்தை பாருங்க. ஏங்க இவரு பாரம் வாங்குறாருங்க. பொறுப்பு வாங்குறதுக்கு பாரு, இதை எப்படி மறுக்க முடியும்? என்னன்னு தெரியல, அவரை கேட்டதான் தெரியும். அதுக்கு ஒரு நாம எதோ சொன்னால் அதுக்கு ஒரு மறுப்பு சொல்லுவாங்க. நீங்களே பார்த்து நீங்களே போட்டுங்க, உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை போட்டுங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் மறுப்பு தெரிவிக்கிறாரு. அதாவது அனுதாபிக்கிறாரு. அவருடைய மாநாட்டுக்கெல்லாம் அவர் போவாராம் வருவாராம். அங்கே இருக்கிற முக்கிய பிரமுகர்லாம் வீட்டில் போய் பிரியாணி சாப்பிடுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. அதுக்கு 2021 எந்த கேஸுமே பதிவாகல. 20 வழக்கு இருக்கிறாள். திராவிட முன்னேற்றங்களை ஆட்சிக்கு வந்த பிறகு இவர் மேலே எந்த வழக்கும் பதிவாகல. எப்படி பதிவாகும்? பெரிய பெரிய பிரமுகர் போய் சாப்பிடும்போது பதிவாகுமா? இதில் யாரோ ஒரு முக்கிய பிரமுகர் அகப்பட்டு விட்டதாக தெரிகிறது. அதுதான் யார் அந்த சார்? அதான் நாங்கள் கேட்குறோம். யாருடைய பேர் நாங்கள் சொல்லல. சரி, யாருடைய பேர் சொல்லல. எதுக்கு வெளியே கோவம் வருது? எவ்வளோ எரிச்சல் வருது? எவ்வளோ ஏன் ஆதங்கப்படுறாங்க? ஒவ்வொரு மந்திரி என்ன உயர்கல்வித்துறை மந்திரி போயிடுறாரு, சமூகத்துறை மந்திரி, சட்டத்துறை மந்திரி, போதாதுக்கு போக்குவரத்துறை மந்திரி, இப்படி மந்திரி மேல மந்திரிகள் அறிக்கை விடவிடத்தான் சந்தேகம் அதிகமாகுது. நாங்கள் யாரு பேரையுமே சொல்லலையே, உங்களுக்கு ஏன் இவ்வளோ பயம், எவ்வளோ அச்சம்? அதுக்கு மேலே முதலமைச்சர் ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறார். மாணவியெல்லாம் கலந்துக்கிறாங்க. அந்த கலந்துக்கிட்ட நிகழ்ச்சியில் அந்த பெண்கள் கருப்பு துப்பட்டா போட்டிருக்காங்க, அதையெல்லாம் எடுத்து வச்சுட்டு உள்ளே வாங்குறாங்க. அந்த அளவுக்கு பயம் இருக்கின்றது. இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்கின்றது. அந்த மர்மத்தை வெளியிலே கொண்டு வருவதற்கு தான் யார் அந்த சார் என்று அதிமுக கேட்குது. ஆதாரத்தை நான் கொடுக்குறேன், நீ இதுக்கு ஆட்சி இருக்கிற? ஆட்சியிலிருந்து வெளியே நான் கொடுக்குறேன். நாங்கள் இப்போ சிபி போட்டோம்ல, நாங்கள் பொள்ளாச்சி விவகாரத்துக்கு சிபி போட்டோமே இல்லையா? வழக்கு நடந்துட்டு இருக்கு இல்லையா? நான்
உயர்நீதிமன்றம் ஒரு பெண்ணுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று சிபி வழக்கு போடுற விசாரிக்க சொல்றாங்க. அதை எதிர்த்து மேல்முறையீடு செய்கின்ற அரசாங்கம் ஒரு அரசாங்கமா? சொல்லி என்ன பிரயோஜனம்? அவரு வரிக்கு வரி சொல்றாரு. அவர்தான் எங்களுடைய அனுதாபிக்கிறாரு. அப்படி அழுத்த திருத்தமா சொல்றார். அவர் கட்சி உறுப்பினர் இல்லை, அனுதாபி. எல்லா நிகழ்ச்சிக்கும் வருவார், மாநாட்டுக்கெல்லாம் வருவார், அப்படியெல்லாம் பேசுறாரு. அப்படி இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டாமா எந்த அளவுக்கு அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்பது முதலமைச்சரே தெளிவுபடுத்தினார். எல்லாத்தோட பொதுவான கருத்து, அவருடைய கருத்து அவர் பதிவு பண்ணியிருக்கார். அது உண்மையிலேயே வருத்தத்துக்குரியது. ஒரு இறந்த பெருந்தலைவரை பற்றி அவதூறாக பேசுவது ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கு அவர் வாழ்ந்த காலம் பாமர மக்களுக்கு அவரால் ஏற்பட்ட நன்மைகள் ஏராளம். அந்த காலகட்டத்தில் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட ஏழைகள் பின்தங்கியவர்களுக்கு பெரியார் போல் இருக்கின்ற காரணத்தினால்தான் ஏற்றம் பெற்றார்கள். அதையெல்லாம் மறக்கக்கூடாது. யாராக இருந்தாலும் அந்த தலைவர்களை அவதூறாக பேசுவது, விமர்சனது ஏற்றுக்கொள்ள முடியாது, சரியல்ல. அதோட இந்த தினம் பார்த்தீங்கன்னா நான் பேசிய வீடியோ கேஸ்ட் வேணும்னு கேட்டேன். ஏன்னா எல்லா தொலைக்காட்சியும் கொடுக்கணும், ஏன்னா வந்து எடிட் பண்ணிடுறாங்களே, கிளிப்ஸ் வேணும்னு கிளிப்ஸ் வேணும்னு கேட்டேன். அதான் வீடியோ கிளிப்ஸ் வேணும்னு கேட்டேன். பாருங்கள், தினத்தந்தி பேப்பரில் 2:52 பேசியதாக பத்திரிகையில் வந்த செய்தி தான். அவ்வளோ நேரம் பேசினேன். நாங்கள் லெட்டர் மூலமாக நான் கேட்டேன், நான் பேசிய வீடியோ கிளிப்ஸ் கொடுன்னு கேட்டேன். அவர் 2 நிமிஷம் வீடியோ கொடுக்குறாரு, 2 நிமிடம் வீடியோ கிளிப்ஸ் கொடுக்குறாரு. அப்படிப்பட்ட சபாநாயகர்கிட்ட என்ன பதில் வரும்? எங்க நடுநிலையோட அவர் அவை நடத்துறாரு. ஆளுங்கட்சிக்கு ஒரு நீதி, எதிர்கட்சிக்கு ஒரு நீதி. அதனால தான் இந்த பொள்ளாச்சியில இப்படிப்பட்ட தீர்ப்பை கொடுத்துருக்காரு. அது அப்பப்போ தொழில் பிரச்சனை வரும், அதுக்கு அப்பப்போ வைரஸ் பிடிக்கும். இந்த பக்கம் அண்ணா திமுக பக்கம் திருப்பினா வைரஸ் ஏறிடும், திமுக பக்கம் திருப்பினா வைரஸ் மறைஞ்சு போயிடும், அது ஸ்பீக்கர் பக்கம் திருப்பினா முழுசா வைரஸ் மறைஞ்சு போயிடும். இப்படிப்பட்ட டெக்னிக்கு நம்முடைய சட்டப்பேரவை தலைவர் பார்த்து கத்துக்கணும். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு அதிமுக ஆட்சியில் 2021 அதிமுக ஆட்சி இருந்தபோது இருக்கின்ற வருவாயை காட்டிலும் பெட்ரோல், மதுபான வகையில், ஜிஎஸ்டி வகையில், ஸ்டாம்ப்ஸில், கலால் வரியில், வாகன வரியில் 1,10,894 கோடி 2024-25 வந்திருக்குது. 2021 அதிமுக ஆட்சியில் இருந்த வருவாயை விட 2024-25 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 1,10,894 கோடி வருமானம் வந்திருக்குது. அப்படி வருமானம் வருகின்ற பொழுது எதுக்கு நீங்க கடன் வாங்கி இந்த மகளிருக்கு உதவித்தொகை கொடுக்குறீங்க? இந்த பணமெல்லாம் எங்க போச்சு? அது மட்டும் இல்ல, மைய அரசினுடைய பகிர்வு வேற இருக்குது. அதுல கிட்டத்தட்ட 24,830 ரூபா வருது. எல்லாம் சேர்த்தி தான் 1,10,000 கோடி. அதோட கடன் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்து இந்த 4 ஆண்டுகளில் 3,53,394 கோடி கடன் வாங்கிட்டாங்க. ஒரு பக்கம் கடனை வாங்கிட்டாங்க, ஒரு பக்கம் அரசுக்கு வருவாயும் கூடுதலாக வருது. அப்படி வாங்கும்போது வருவாய் கூடுதலாக 1,10,894, கடன் 3,53,394, ரெண்டையும் கூட்டினா 4,64,288 கோடி ரூபாய். இவ்வளவு வந்து என்ன பெரிய திட்டத்தை கொண்டு வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு நிறைவேற்றுகிறீங்க? எதுவுமே இல்லையே, எந்த ஒரு பெரிய திட்டமும் இல்லையே. இது எப்படி இந்த கடனை திருப்பி செலுத்த போறீங்க? மூலதன செலவும் மிக குறைவு, வெறும் 17,000 தான். அண்ணன் 2021க்கும் 2024-25க்கும் வெறும் 17,000 கோடி தான் கூடுதலாக மூலதன செலவு செய்கிறாங்க. அப்போ வருமானம் குறைவு 2021.
2024-25 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வருமான அதிகரிப்பு, கடனை அதிகமாக வாங்கியிருக்கிறீங்க, மூலதன செலவுக்கு குறைவு. அப்படி இருக்கும்போது எப்படி வாங்கி கடனை திருப்பி செலுத்த முடியும்? அத்தனையும் வருவாய் செலவு. வருவாய் செலவுன்னு அதிகமாகி போச்சு. இனி அது திரும்பி வராது. ஆனால் மூலதன செலவாக இருந்தால் அதிலிருந்து வருகின்ற வருவாய் கடனை கட்டலாம். எதை சொன்னால் இதுக்கும் பதில் இல்லை. இப்படிப்பட்ட ஆட்சி தான் அலங்கோல ஆட்சி. அதோட சாதனை சொல்றார். மிகப்பெரிய சாதனை படைச்சிருக்கிறார். இந்தியாவிலேயே பல மாநிலம் இருக்குது. எல்லா மாநிலத்தை காட்டிலும் தமிழ்நாட்டில் கடன் வாங்குவதில் முதல் இடம் தமிழ்நாடு இருக்குது. இதுதான் சாதனை. கடன் வாங்குவதில் முதல் வைக்கின்றது தமிழ்நாடு. சொல்லுங்க. எல்லா ஆதார் அப்படித்தானே சொல்லுவாரு. மாத்திய சொல்ல முடியும். மாத்தி சொன்னா அந்த இருக்கையில் அமர முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். வேற என்ன சொல்ல முடியும் அவரு? அதாவதுங்க அதாவது ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர் இருக்கிறீங்க. உங்களை விட எங்களுக்கு அதிகமாக தெரியாது. எல்லா இடத்துலையும் நீங்கள் போய் சந்திக்கிறீங்க, எல்லா கட்சி தலைவர்களையும் சந்திக்கிறீங்க. இன்றைக்கு பல்வேறு இடங்களில் கருத்துக்களை பரிமாறுகிறீங்க. எல்லாரும் தெரியும். ஒருவர் புகார் கொடுக்கின்ற பொழுது தான் அந்த புகாரின் அடிப்படையில் தான் வழக்கு பதிவு செய்யப்படும். அந்த புகாரில் என்ன தெரிவிச்சிருக்காங்களோ அதை வச்சு தான் அவர் பாதிக்கப்பட்டவர்கள் கொடுக்கின்ற கம்ப்ளைண்ட் பேரில் அவர் கொடுக்கப்பட்ட புகாரின் யார் இருக்கிறாங்களோ அவர்கள் தான் கைது செய்ய முடியும். அதைத்தான் நான் சொல்கிறேன். இவர் என்ன சொல்கிறார்? வாழைப்பழ கதை மாதிரி சொல்கிறார். 10 நாளைக்கு முந்தி கொடுத்தாங்க. எந்த அடிப்படையில் 10 நாளைக்கு முந்தி கொடுக்குறீங்க? என்ன டேட்டா சொல்லுங்கள். உங்களுக்கு எப்படி தெரியும்? 10 நாளைக்கு முந்தி நீங்கள் போய் கொடுத்தாங்க அப்படின்னு எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க? நாங்கள் எஃப்ஐஆர் போட்ட டேட்டை சொல்கிறோம், கிரைம் நம்பரை சொல்கிறோம். எங்க கூட கொடுத்தாங்க? யார்கிட்ட கொடுத்தாங்க? அதை சொல்லுங்க. எங்க கூட கொடுத்தாங்க? யார்கிட்ட கொடுத்தாங்க? அவர் ஏதாவது பதில் வந்திருக்குதா? இதுதான் சார். நாங்கள் தான் 59/2019 கிரைம் நம்பரோட கொடுத்தாச்சு. அடுத்த நாளே அதில் 4 பேரை குறிப்பிட்டிருக்காங்க. 3 பேரை அன்றைய தினமே அடுத்த நாளே கைது பண்ணிட்டாங்க. ஒருவர் 5 முள்ள கைது பண்றாங்க. இது ஆதாரம்லாம் ஒரு குற்றச்சாட்டு சொல்லிக்கிட்டு அதுக்கு நியாயத்தை கற்பிக்க பார்க்கிறார். ஸ்பீக்கர் என்ன சொல்ல முடியும்? வேற மாத்தியே சொல்லுவாரு. நாங்களாம் முடிக்கல, அவரு தான் முடிச்சுக்கிட்டாரு. வேற வழி இல்லை. எங்கிட்ட ரெக்கார்டோடு இருக்குது. இதெல்லாமே இந்த வழக்கு முடிந்த பிறகு, தீர்ப்பு வந்த பிறகு உண்மை வெளியும். இதுதாங்க. அதாவது ஒரே நிமிஷம், இதை முழுமையாக டிஸ்கஸ் பண்ண முடியாது. நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துகிட்டு இருக்குது, முடியும் தருவாயில் இருக்குது. அதனால் இந்த நீதிமன்றத்தில் இந்த வழக்கு முடிந்து தீர்ப்பு அறிகின்ற பொழுது எது உண்மை எது பொய் என்று நாட்டு மக்கள் அறிவார்கள். அது அப்புறம் சொல்கிறோம். வேலை